ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். கர்த்தருடைய இனிதான நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். முடிவு செய்பவர் கர்த்தர். எல்லா விஷயத்திலையும் பாருங்க, கர்த்தருடைய முடிவு நமக்கு நன்மையாக தான் இருக்கும். முடிவு செய்பவர் யாருன்னா கர்த்தர் தான். அதற்கு ஒரு வேத வசனத்தை வாசிக்க நான் விரும்புகிறேன். நீதிமொழிகளின் புத்தகம் 16:19. மனுஷனுடைய இருதயம் அவனுடைய வழியை யோசிக்கும், அவனுடைய நடைகளை உறுதிப்படுத்துகிறவரோ கர்த்தர். பாருங்க, ஒருத்தர் நான் விரும்புகிறபடி எல்லாம் செய்யலான்னு சொல்லி நினைக்கலாம். நான் விரும்புகிறபடி எல்லாம் ஒரு மனுஷனுடைய நினைவு எப்படி இருக்கும் அப்படின்னா, நான் விரும்புகிறதெல்லாம் நடக்கணும், நான் நினைச்சது ஆசைப்பட்டதெல்லாம் நடந்துடணும் அப்படின்னு தானே எல்லாரும் நினைப்போம். அது நீங்களா இருந்தாலும் நானா இருந்தாலும் அப்படிதாங்க யோசிப்போம். எப்படி யோசிப்போம்னா, நான் நினைச்சதெல்லாம் நடந்துட்டா கடவுள் இருக்கிறாரு, நான் நினைச்சதெல்லாம் நடக்கலன்னா கடவுள் இல்லை, இப்படி சொல்றாங்க. ஆனா இந்த வார்த்தையினோட அர்த்தம் பாருங்க, நான் நினைச்சதெல்லாம் பாருங்க, நான் என்னெல்லாம் திட்டமிட்டாலும் ஆனா ஆண்டவர் பாருங்க அது முடிவு பண்ணா நிச்சயமா நடக்குமா. எப்படி சொல்றாரு பாருங்க அந்த வார்த்தைய. ஒருவன் நான் விரும்புகிறபடியெல்லாம் செய்வதற்கு திட்டமிடலாம், ஆனால் எது நடக்க வேண்டும் என முடிவு செய்பவர், எது நடக்கணும் உங்க வாழ்க்கையிலன்னு முடிவு செய்பவர் யாருன்னா கர்த்தர். கர்த்தர் உங்க வாழ்க்கையில இதுதான் நடக்கணும்னு வச்சிருந்தா அதை யாராலையும் மாத்த முடியாது. அதனால நம்ம நினைச்சதெல்லாம் நடக்கலன்னு ஒருவேளை உங்களுக்கு கவலை இருந்துச்சுன்னா அதை தூக்கி தூர போடுங்க. ஏன்னா நம்ம நினைச்சது ஒருவேளை தவறான வழியா இருக்கலாம். ஒருவேளை அதுல போயிட்டா நம்ம ஃபெயிலியர் ஆயிடுவோம்னு நமக்கு தெரியாம இருக்கும். ஆனா நம்மளை உண்டாக்கின தேவன், நம்மை படைத்தவர், நம் மீது அன்பு வைத்தவர், நமக்காக உயிர் கொடுத்தவருக்கு தெரியும் அவருடைய முடிவு நிச்சயமாகவே நமக்கு நன்மையாக முடியும். அவர் அதனாலதான் இந்த வார்த்தையை சொல்றாரு பாருங்க, எது நடக்க வேண்டும் என பாருங்க அவர் முடிவு பண்ணியிருக்கிறாராம். முடிவு செய்பவர் கர்த்தர். எது நடக்க வேண்டும் என முடிவு செய்பவர் கர்த்தர். நம்ம எல்லாம் நினைப்போம், கண்டதை நினைப்போம். அதாவது ஒரு நல்ல விஷயம் 4 அதுல இருக்கும், ஒரு தப்பான விஷயமும் 4 இருக்கும். ஆனா நம்ம நினைச்சு எல்லாமே நம்ம பிளான் போட்டா கூட, ஆனா முடிவு செய்பவர், அதை உறுதிப்படுத்துகிறவர், நம்ம என்ன பிளான் போட்டாலும் நம் நினைவுகளை அறிந்திருக்கிற தேவன் அவர். நினைவுகளின் தோற்றத்தை கூட அறிந்திருக்கிறேன்னு சொல்லி இருக்கிறார் இன்னொரு வார்த்தையில. அப்போ நம்ம என்ன நினைக்க போறோன்றது முதல்லயே அவருக்கு தெரிஞ்சிருங்களாம். இது எவ்வளவு பெரிய ஸ்கேனரை கூட பாருங்க, எப்படியாப்பட்ட ஸ்கேனர் கூட கண்டுபிடிக்க முடியாது. எப்படியாப்பட்ட விஞ்ஞான உலகத்துல நம்ம வாழ்ந்தாலும் நம்ம என்ன நினைக்க போறோம், சைக்காலஜி டாக்டர் கூட்டிட்டு வந்தா கூட அவங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறத தான் சொல்லுவாங்க. அவங்களுடைய சிம்டம்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இவங்க இந்த மாதிரி இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. மனிதனுடைய அறிவை வச்சு, படிச்சதை வச்சு பாருங்க சொல்ல முடியும். ஆனா நீ என்ன பேச போற, நீ என்ன நினைக்க போற, அதாவது நினைச்சத பேசுறது சைக்காலஜி. ஆனா நீ என்ன நினைக்க போற அப்படின்னு சொல்றது யாரால முடியும் அப்படின்னா ஆண்டவரால முடியும். கர்த்தராகி இயேசு பாருங்க, நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் செய்வாராம். ஏன்னா நம்ம என்ன நினைக்க போறோம்னு அவருக்கு தெரியும். அதே மாதிரி நம்ம நினைச்சதெல்லாம் சும்மா கம்மியா தான் நினைச்சிருப்போம். அதனாலதான் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும். அப்ப நம்ம என்ன திட்டமிட்டாலும் கர்த்தருடைய முடிவு இருக்குன்னா நிச்சயமாக அது நடக்கும் உங்க வாழ்க்கையில. நம்ம முடிவு பண்றதோட பாருங்க, அவர் முடிவு பண்ணிட்டா இது நடக்கணும் அப்படின்னு உங்க வாழ்க்கையில அவர் திட்டம் பண்ணிட்டாருன்னா அதை யாராலையும் தடுக்க முடியாது. ஒருவேளை தடுக்கிறதுக்கு உங்க குடும்ப நபரே செயல்பட்டு, இல்ல உங்களுக்கு எதிரியானவங்க செயல்படலாம், இல்ல உங்களை பாருங்க உங்ககிட்டயே உதவி வாங்கிக்கிட்டு உங்களையே தப்பா பேசுறவங்க செயல்படலாம். ஆனா அதையெல்லாம் நிச்சயமாக சொல்றேன், அவர் தேவன் நிர்மூலமாக்கி கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்ய நினைத்தது தடைப்படாது. கர்த்தர் பாருங்க, அவரு இன்னைக்கு கொடுத்த தலைப்பே முடிவு செய்பவர் கர்த்தர். உங்க வாழ்க்கையில எதெல்லாம் செய்யணும்னு முடிவு பண்ணிட்டாரோ அது நிச்சயமாகவே நடக்கும். கர்த்தருக்கு நன்றி சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். என் வாழ்க்கையில நீங்க முடிவு பண்ணிருக்கீங்க, ஒருவேளை நல்லது நடந்தா நம்ம நல்லதுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆனா சில காரணங்களால பிரச்சனையில நம்ம அகப்படும் பொழுது, மாட்டிக்கொள்ளும் பொழுது, இல்ல அந்த பாதையில போகும் பொழுது ஆண்டவரை வெறுத்துறாதீங்க. ஆண்டவர் நிச்சயமாகவே உங்களுக்கு நன்மை செய்ய தான் அந்த வழியில நடத்துவார். அவருக்கு தெரியாம இந்த உலகத்துல பாருங்க, அவர் சொல்றாரு, எனக்கு தெரியாம ஒரு முடி கூட உனக்கு கீழ கொட்டாது. அவருடைய அனுமதி இல்லாம உங்க வாழ்க்கையில எதுவுமே நடக்காது. அப்போ ஆண்டவர் அனுமதித்தால் அது உங்களுக்கு ஒரு பாடத்தை, ஒருவேளை அந்த வழியில வரும்பொழுது பாருங்க, மற்றவருடைய அனுபவத்தை நாம் கற்றுக்கொள்ளுகிறோம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா பாருங்க, இனி நம்ம வாழ்க்கையில ஸ்ட்ராங் ஆவறதுக்கு அந்த பிரச்சனை தான் மூலதனமாக இருக்கிறது. பிரச்சனை ஒரு மனுஷன் எந்த அளவுக்கு ஆளுகை செய்யறானோ, எந்த அளவுக்கு மேற்கொண்டு வாழ கத்துக்கிறானோ, அந்த அளவுக்கு தேவன் பாருங்க உங்களை உறுதிப்படுத்தி இன்னும் ஸ்ட்ராங்கான ஒரு மனுஷனா மாத்துவார். இது என் வாழ்க்கையில நடந்திருக்கு. நிச்சயமாக உங்க வாழ்க்கையிலும் அவர் முடிவு பண்ணி இருக்கார். நன்மையானது மட்டும்தான் அவர் உங்க வாழ்க்கையில செய்வார். எங்கள் அன்பும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, நாங்கள் உம்மண்டையில் வருகிற சுவாமி, இந்த நாட்கள்ல முடிவு செய்பவர் கர்த்தர்.
எங்க வாழ்க்கையில எது நடக்கணும், எது நன்மையா இருக்கணும், எது இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில கூட நாங்க அகப்படுறது உம்முடைய திட்டமா ஆண்டவரே? கடவுள் கஷ்டப்படுறதுக்காக தான் என்ன உண்டாக்கினாரா நீங்க நினைச்சீங்கன்னா, நிச்சயமாக அது இல்ல. ஆண்டவர் அந்த பாதை வழியா நடத்தி கொண்டு வராரு அப்படின்னா, நிச்சயமாக அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். ஏன்னா, ஆண்டவர் எதையுமே சாதாரணமாக ஒரு மனுஷன வழிநடத்துகிறவர் கிடையாது. மோசே 32,00,000 ஜனங்கள வழிநடத்துறதுக்கு முன்னாடி எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்க அப்படின்னா, அவன் பாருங்க, ஒரு பார்வோன் வீட்ல அவன் கஷ்டப்பட்டு வளர்ந்திருந்தாலும், ஜனங்கள வழிநடத்தக்கூடிய ஆற்றல்கள் அவனுக்கு இல்ல. ஆனா சீனாய் மலையில பாருங்க, ஆடுகளை மேய்த்தபோது, அவன் தேவ பிள்ளைகளை வழிநடத்த தேவன் கொடுத்த அனுபவமாக இருந்தது. அவன் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் அந்த 40 வருடம். ஆனா 80 வயதுல ஊழியத்தை ஏற்றுக்கொண்டு பிறகு தேவனுக்காக வாழ்ந்த வாழ்க்கை 120 வயது வரைக்கும் பாருங்க, அந்த இடத்துல தேவன் எப்படி மோசேயை பயன்படுத்தினாரோ, அப்படியே சில அனுபவங்களுக்குள்ளாக தேவன் நம்மை பயன்படுத்துகிறார் என்று நம்மை ஒப்புக்கொடுத்து ஒவ்வொரு நாளும் மனமகிழ்ச்சியாக எடுத்துக்கொண்டு ஆண்டவருக்கு நன்றி சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.